அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்மளோட பாரம்பரிய காயான தம்பட்டை அவரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கே மறந்து போன ஒரு காயின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு இப்படி ஒரு காய் இருக்குது அப்படின்றதே தெரியாது. இந்த காயோட பேர் தம்பட்டை அவரை. இதை ஆங்கிலத்தில் ஸ்வாட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் இதை வால் அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவரை குடும்பத்தை சேர்ந்தது. இது ஒரு பாரம்பரிய காய்கறி. நம்முடைய முன்னோர்கள் தினசரி பயன்படுத்தின ஒரு பாரம்பரிய காய்கறின்னு சொல்லலாம். இது அதிக அளவு வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அவரையில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் கொடி வகையும் செடி வகை ரெண்டு வகை இருக்குது. இதோட சிறப்பு என்னென்னா, வருடம் முழுவதும் காய்க்கக்கூடியது. ஒரு தடவை நம்ம இதை பயிர் வச்சிட்டோன்னா அந்த வருடம் முழுவதும் கொத்து கொத்தாக நமக்கு காய்கள் கிடைக்கும். அதிக நோய் பூச்சி தாக்காத ஒரு காயின்னு இதை சொல்லலாம். இதை எப்படி பயிர் செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில். இதோட விதைகள் இப்போ நான் படத்தில் காட்டின மாதிரி இருக்கும். இதனோட வெளிப்புறம் நல்ல திக்காக இருக்கிறதுனால இதை விதைக்கிறதுக்கு முன்னே நம்ம ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம், அதாவது ஒரு இரவு முழுவதுமே கூட தண்ணியில் ஊற வைக்கலாம். மழை பெய்கிற சமயத்தில் மழை நீரை நீங்கள் சேகரித்து வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற வச்சு விதைக்கலாம். இதில் கொடி வகை மற்றும் செடி வகைன்னு 2 வகை இருக்குது. கொடி வகைகளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டு தேவை. ஏன்னா பெரிய அளவில் வளரக்கூடியது, அதிகமாக வளர்ச்சி இருக்கும் இதுக்கு. இது அந்த நாளையில் எங்கள் வீட்டெல்லாம் வைக்கப்போர் மேலே படர விட்டுருவாங்க. மரங்கள், வீட்டு தோட்டத்தில் மரங்கள் இருந்தால் அந்த மரங்களில் கூட நீங்கள் இதை ஏற்றி விடலாம். நல்லா படர்ந்து வளரும். செடி அவரைகளை மாடி தோட்டத்தில் நம்ம க்ரோ பேக்லேயோ தொட்டிகள்லேயோ கூட நம்ம வளர்க்கலாம். இதுக்கு ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு 3 விதைகள் ஊனுனா போதும். விதைகள் ஊனுன ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே முளைச்சிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதால ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே விதைகள் முளைச்சி வந்துடும். இதுதான் இப்போ எங்கள் வீட்டில் தொட்டியில் இருக்கிற செடி வாழவரைன்னு சொல்கிறது, அதாவது செடி தம்பட்டை அவரை. இது முளைச்சி வந்த உடனே தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றினா போதும். அதிக தண்ணி தேவைப்படாது. மழைக்காலமாக இருந்தால் அந்த மழை நீரே போதுமானது. ஏன்னா இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர். இதுக்கு நாங்கள் தனியாக உரம்னு எதுவும் கொடுக்கல. நம்ம பாட்டிங் மிக்சர் தயார் பண்ணும்போது கொடுக்குற உரத்தோடு சரி, வேறு எதுவுமே நாங்கள் தனியாக கொடுக்கல. இந்த செடியை அப்பப்போ கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடணும், அதாவது வெட்டி விடணும். அது எப்போ குறுக்கடை எடுக்க போகிற கிளைகள் அந்த மாதிரி இதெல்லாம் அப்பப்போ நம்ம காஞ்சது எல்லாத்தையும் அப்பப்போ வெட்டிடணும். அதே மாதிரி காய்கள் பிஞ்சாக இருக்கும்போதே அறுவடை பண்ணிடணும். அந்த மாதிரி செஞ்சோன்னா நல்லா புஷ்ஷாக வளர்ந்து புதர் மாதிரி வளர்ந்து நிறைய காய்க்கும். செடிக்கு காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். விதைத்த ஒரு வாரத்தில் முளைக்கும். அப்பப்போ தேவைக்கேற்ப தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். வேறு எந்த ஸ்பெஷல் கேரும் தேவையில்லை. ஏன்னா நோய் பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது இதுக்கு. இது எப்போ அறுவடை ஆரம்பிக்கலான்னா, நம்ம விதைச்ச ஒரு 3 மாதம் கழிச்சு, அதாவது 90லேருந்து ஒரு 120 நாட்களுக்குள்ளே நம்ம இந்த காய்களை பறிக்க ஆரம்பிக்கலாம். இது தொடர்ந்து 1 வருஷம் வரைக்கும் எல்லா காலங்களிலையும் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கும். பிஞ்சு காய்களாக இருக்கும்போதே பறித்து நம்ம பொரியலோ இல்லை சாம்பார், காரக்குழம்பு அந்த மாதிரி செய்யலாம். முத்திடுச்சுனாக்க சுவை அவ்வளோ நல்லா இருக்காது. பொரியல் செய்யும் பொழுது கொஞ்சம் ரொம்ப ஃபைப்ரஸாக இருக்கும். அதனால் இளம் பிஞ்சுகளை நம்ம அறுவடை பண்ணி சமைச்சிடலாம். இப்போ முத்திடுச்சுனாக்க அந்த விதைகளை சேகரித்து விதைகளை மற்ற எல்லா சுண்டலுக்கு ஊற வைப்போம் இல்லையா, அதே மாதிரி ஊற வச்சு குருமா அந்த மாதிரி செய்யலாம். இது அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவு. அதை விட சிறப்பாக சொல்லணுன்னாக்க ஆண்டு முழுவதும் அதிக சிரமமின்றி காய்க்கக்கூடிய ஒரு காய் வகை இது. மருந்தே அடிக்காமல், மருந்தோட நச்சுத்தன்மை இல்லாமல் இயற்கை முறையில் விளையக்கூடிய ஒரு காய்கறி. இதில் 24% புரதச்சத்து இருக்குது. மேலும் இதில் புரோட்டீனோட நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, அப்புறம் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், சோடியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு, துத்தநாகம்னு எல்லா மைனர் மினரல்ஸும் இருக்குது. முக்கியமாக வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இதெல்லாமே இதில் இருக்குது. இதில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் குணமாகும். மூல நோய் தாக்கம் இருக்கிறவங்களும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை உடையது. சளி இருமலையும் இது போக்கும். இந்த தம்பட்டை அவரை விதைகளை பயன்படுத்தி டீ தயாரித்து அருந்தலாம். அதாவது இதை நல்லா காய வச்சு வறுத்து, அந்த விதைகளை காய வச்சு வறுத்து பொடியாக்கி அதை டீ தூள் மாதிரி நம்ம பயன்படுத்தி அதிலேருந்து டீ தயாரித்து பருகலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான பானம்.
நம்முடைய மூதாதையர்கள்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தது இதை போன்ற பாரம்பரிய காய்கறிகளை உண்டதால். நாமும் இந்த பாரம்பரிய காய்கறிகளை நமது மாடித் தோட்டத்தில் பயிரிட்டு ஆரோக்கியமான உணவை உண்டு வளமான வாழ்வை வாழ்வோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.